வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. கடந்த சில மாதங்களாகவே தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வரும் நிலையில் நேற்று தங்கம் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஜெட் வேகத்தில் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. 24 கேரட் தங்கத்தின் விலை ஏற்கனவே 1 கிராம் 10,000 தாண்டிவிட்டது. இதற்கிடையே தங்கம் விலை இந்த அளவுக்கு வேகமாக உயர்வதற்கான காரணத்தை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அது குறைவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில், நான் எனது வாழ்நாளுக்குள் ஒரு நாள் நடக்கும் என நினைத்தது மிக வேகமாக 5 ஆண்டுகளுக்குள் நடந்துவிட்டது. இதற்கு ட்ரம்ப், ஜி ஜின்பிங் மற்றும் புதினுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து எனது கனவையை நனவாக்கி விட்டார்கள். 24 கேரட் தங்கம் 1 கிராம் வரி இல்லாமலேயே 10,000 தாண்டிவிட்டது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் ஏற்கனவே 9,000 ரூபாயை தாண்டிவிட்டது. அதுவும் சீக்கிரமாக 10,000 ரூபாயை தாண்ட வாய்ப்பிருக்கிறது. இது தங்கம் வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளை கொடுத்துள்ளது. சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கம் $3,544 என இருக்கிறது. $3,600 என்ற இலக்கையும் கூட சீக்கிரமாகவே அடைந்துவிடும். $3,600 என்றால் நம் நாட்டில் 22 கேரட் தங்கமே 10,000 தாண்டிவிடும். தங்கம் விலை இப்போதைக்கு குறைய வாய்ப்பே இல்லை. தங்கம் விலை உயரத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அந்த நாட்டின் ரிசர்வ் வங்கி தலைவர் ஜெரோம் பவல் இடையே மோதல் ஆரம்பித்துவிட்டது. அமெரிக்காவில் மந்தநிலை வரலாம் என்பதால் வரியை குறைக்க வேண்டும் என அங்குள்ள வர்த்தகர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஜெரோம் பவல் வரியை குறைக்க மாட்டேன் என்கிறார். ஒருவேளை அவர் வரியை குறைத்தாலும் தங்கத்திற்கு நல்லதுதான். டாலர் மதிப்பு குறையும், தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும். இதே நிலை தொடர்ந்தால் சர்வதேச மார்க்கெட்டில் 1 அவுன்ஸ் தங்கம் $3,750 முதல் $4,000 வரை தொடும். ட்ரம்ப் இதுபோல நடந்து கொண்டு இருந்தால் தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் $4,000 தொட்டுவிடும். அதாவது இந்தியாவில் 11,500 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை போகும். அவசரத்திற்கு உதவ மிடில் கிளாஸ் மக்களுக்கு தங்கம் தான் தேவை. 200 கிராம் தங்கமாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படுகிறது. அதுவே 25 லட்சம் வரை போக வாய்ப்பிருக்கிறது. இப்போது உடனடியாக தங்கம் விலை குறையுமா என பலரும் என்னிடம் கேட்கிறார்கள். தற்போதைய சூழலில் தங்கம் விலை குறையாது. ஜி ஜின்பிங், புதின் ஆகியோர்தான் பெரிய பிரச்சனை செய்கிறார்கள். அங்கெல்லாம் தேர்தல் மூலம் அவர்களை காலி செய்ய முடியாது. இதுபோக ஜெரோம் பவல் அடுத்த ஓராண்டுக்கு இருப்பார். ட்ரம்ப் வேற ஒரு பக்கம் இருக்கிறார். இதனால் தங்கம் விலை இறங்க எந்த ஒரு வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். இது ஒரு செய்தி மட்டும்தான். இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பாக உங்களது பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.